ஹாய்வர்ஸ் இல்ல நாட்டுல ஆவாம என்னெல்லாம கண்டுபிடிக்கும். ஆனா அந்த ஜேர்னலிஸ்ட் புலி மாரிதாஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்ட அந்த வீடியோக்கு வந்து லைக்ஸ் வியூஸ் எல்லாமே ஃபேக்கு. அதாவது பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்காங்க, ஸ்கேம் பண்றாங்க, பொய்யானது. வெளிநாட்டுல இருந்துலாம் பாத்தீங்கன்னா அதுக்கு லைக்ஸ் போட்டிருக்கான், அந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கான். எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க ஒரு குத்துராட்டம் பண்றாங்க. அப்படி இப்படின்னு பயங்கரமா 2-3 நாளா உட்காந்து ஒப்பரி கதிரை வேலை அப்படி நைட்டு ஃபுல்லா தூங்காம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. அதான் கேட்கறேன், ஏன் விஜய் வந்து பாத்தீங்கன்னா அங்க லோக்கல் மட்டும் தெரியுமா? ஏன் அவருக்கு தமிழ்நாட்டுக்காரன் வேற எந்த நாட்டும் இல்லையா? என்னையா பழப்பு இது? சரி, அப்படி நீங்க சொல்ற மாதிரி என்ன தப்பு நான் கேட்கிறேன். நீ ரொம்ப யோக்கியமா? நான் மார்க்கெட் டேரக்டா இருக்கிறேன், நீ ரொம்ப யோக்கியமா? எந்தெந்த கட்சிகள்லாம் தங்களுடைய கட்சியில ப்ரொமோட் பண்ணல சோசியல் மீடியால சொல்லுங்க அப்போ. இங்க நான் இப்ப உனக்கு அடுத்தாப்புல வரேன். முதல்ல திமுக கட்சிக்காரங்க விஜய் அவர்களை எதிர்த்து அதை வந்து அவர் வந்து அநாகரிகமா சித்தரிக்கணும், நெகட்டிவ் இமேஜ் கட்டமைக்காண்டியே கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணாங்க. அது இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பசங்க எடுத்து போட்டாங்க. அதுக்கு பாஜக வாயத்தை வந்து அதை பத்தி அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணாரா? அது விடுங்க. இவருடைய யாருக்கு செம்படிக்காத பிஜேபி கட்சி இருக்குல்ல, அண்ணாமலை என் மண் என் மக்கள்னு ஒரு பாதயாத்திரை நடந்தார்ல, அதுக்கு ப்ரொமோட் பண்றதுக்காகவே நிறைய யூடியூப் சேனல் விலைக்கு வாங்கி அதை வந்து பேசு தமிழா பேசுதான் அதை வந்து பண்ணாங்க. அதை வந்து சொன்னது இந்த மாரிதாஸ் தான். அதுல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இவரு எப்படிப்பட்ட வாக்கியம் அப்பதான் தெரிஞ்சு. ஏன்னா அந்த பேசு தமிழ பேசி யூடியூப் சேனல் அந்த டீம் இருக்குல்ல, அங்க இவரு போய் தனக்கு ஒரு யூடியூப் சேனல் கேட்டிருக்காரு. அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல்னா சொந்தமா ஜீரோல இருந்து படிப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். சொந்த உழைப்பை போட்டு நீங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரா உங்களுக்கு வந்து சேர்ந்து பணம் கொடுக்கணும். ஆனா இவர் எப்படின்னா, இந்த யோக்கியமா மாரிதாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசு தமிழ பேசு டீம் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு யூடியூப் சேனல் வேணும், எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க முடிச்சிடலாம். அதை பேசு தமிழ பேச அந்த டீம் இதுக்கு முன்னாடி வீடியோ பாத்தீங்கன்னு தெரியல. இவன் யோக்கிய மாதிரி வந்து இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை பத்தி அங்க வந்து பாத்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது. யார் யாரெல்லாம் பேசணும் விவசாயம் இல்லாம இருக்கு. நீ முதல்ல நீ யோக்கியமா இருந்துட்டு மத்தவங்களை பேச வரணும். இது கேட்டது உண்மை. அதுக்கு இந்த மாரிதாஸ் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, இல்ல நான் எனக்காண்டி கேட்கல, என்னுடைய அதாவது டீம்ல வந்து பாத்தீங்கன்னா தம்பிகள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் எடுத்து கொடுக்குறோம். அவங்க வந்து யூடியூப் சேனல் எடுத்து கொடுத்தா நீ சொந்தமா பேசி சொந்தமா உழைச்சி இல்ல ஒரு தம்பி பேர்ல உழைச்சி ஒரு யூடியூப் சேனல் வளர்த்துடு. ஒரு யூடியூப் சேனல் வளர்ந்துருக்குமா? அது சப்ஸ்கிரைபர் லட்சம் வச்சிருக்க யூடியூப் சேனல் காசு கொடுத்து விலைக்கு வாங்கி இவங்க வந்து தங்களுடைய ஃபேன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் கிடையாதா? இது ஸ்கேம் கிடையாதா? இது கேட்டது உண்மை. இந்த மாரிதாஸ் தான் வாயால 2 பேருக்கு மாறி மாறி வீடியோ போட்டாவோ எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. சோ இவங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து விஜய் மேல குச்சி சேட்டு அதாவது பாத்தீங்கன்னா ஃபேக்கா ஆதரவு வச்சுனா இப்படிலாம் பாத்தீங்கன்னா பண்றாரு, அப்படி பண்றாரு. சோ இவங்க ஃபேக்கா பண்றாங்க, இப்படி பண்றாங்க. இதே மாதிரி தான் அவர் சினிமா துறையில இருக்கும்போது இப்படிதான் அவருடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அத்தனை கோடி வசூலே பண்ணாது, லியோ படலாம் இவ்வளவு கோடி வசூல் பண்ணல, எல்லாமே ஃபேக்கா பண்றாங்க. ஆமா, இவர்தான் வந்து பார்த்தாரு. அவருடைய படங்கள் தான் பெண்கள் வந்து குடும்பமா போறது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு. அவர் இப்ப மிகப்பெரிய செலிபிரிட்டி, வேர்ல்டு வைடு செலிபிரிட்டி விஜய் அவர்கள். இன்னைக்கு விஜய் அவர்கள் கச்சத்தீவை பத்தி மீட்டு கொடுங்க பிஜேபி சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க இளைஞர்களுக்கு உள்ள அமைச்சரே பாத்தீங்கன்னா நாங்க தர முடியாது அப்படி சொல்றாரு. இது வரைக்கும் எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் கத்திருப்பாங்க, யாருக்காவது அங்க இருந்து ஒரு சின்ன ரிப்ளை வந்திருக்குமா? ஆனா விஜய் வந்துருக்குன்னா அதுதான் விஜயோட பாப்புலாரிட்டி, ஃபேமஸ். இல்ல அவர் வந்து எதுக்காக இவ்வளவு தூக்கிட்டு இருக்காருன்னா, இப்போ வந்து கொஞ்சம் டோஸ் கூட வச்சு இந்த மாட்டு அடிச்சிட்டார்ல, RSS பிஜேபி நேரடியாக தாக்கிட்டார்ல, உடனே வந்துட்டாரு. 3 நாளா ஆராய்ச்சி பண்ணி முக்கி கண்டுபிடிச்சிருக்காரு. இது ஃபேக். பங்களாதேஷ்ல இருந்து லைக் போட்டுருக்கான், பங்களாதேஷ்கார வீடியோ ஷேர் பண்றான். அவனுக்கு விஜய் யாரும் தெரியாது. நீ பாத்தியா விஜய் யாரும் தெரியாதுன்னு? பங்களாதேஷ் இருந்தா எங்க இருந்து வந்த நாடு? இந்தியா இருந்து பிரிஞ்ச நாடு தான் பங்களாதேஷ். எங்க இருந்து பங்களாதேஷ்ல பேர் தமிழ்நாட்டுக்காரன் எவனும் இருக்க மாட்டானா? தெரிஞ்சவன் இருக்க மாட்டானா? அவரோட குண்டி செடியில குதிரை ஓட்டுறவரா? விஜய் தான் வேர்ல்டு வைடு சூப்பர் ஸ்டார் தானே. விஜய் எனக்கு ரஜினிகாந்த் அப்புறம் விஜய்க்கு தான் ஃபேன்ஸ் பாலிசி அதிகம் இருக்கவே, எல்லா நாட்டிலும் இருக்காங்களே. உடனே ஏதோ வந்து பாத்தீங்கன்னா விஜய் சரி அப்படியே பண்ணாலும் இது வந்து பெரிய தப்புன்னு கேட்கிறேன். எந்த கட்சி தங்களுடைய கட்சியை ப்ரொமோட் பண்ணலாம்? எல்லா கட்சிகளும் இந்த வேலையை தான் பாக்குறாங்க. தன் கட்சி தலைவரை ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு கட்சி வேலை பார்க்கணும், அது தப்பு கிடையாது. அடுத்த கட்சியை இழிவுபடுத்துறதுக்கு நெகட்டிவ் கட்டமைப்பு வேலை பார்த்தா சொல்லலாம். டிஎம்கே அப்படிதான் பாத்துட்டு இருக்கு விஜய்க்கு எதிராக. உங்க கட்சி தலைவர் அண்ணாமலையா ப்ரொமோட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க, கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணீங்கல்ல, அது தப்பு கிடையாது. அதாவது இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரு ஒரு ஆள் பிடிச்சிருச்சுன்னா பயங்கரமா தூக்கி வச்சு கூட பிடிக்கல எதுக்குன்னு முடிவு பண்ணிட்டா அண்ணாமலைக்கு எதிராக அப்ப அது கொண்டு தான் கேட்டீங்கன்னா அண்ணாமலை இவருக்கு பிடிக்காது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இடையில பாத்தீங்கன்னா கட்சியிலேயே பாத்தீங்கன்னா முரசல் ஆயிடுச்சு. இவ அண்ணாமலைக்கு எதிராக பேச ஆரம்பிச்சு, அண்ணாமலை டீம் வந்து மாரிதாஸை எதிர்க்கும். சோ இப்படி அந்த டைம்ல தான் அண்ணாமலைக்கு எதிராக இந்த ஆரம்பிச்சாரு. கடைசி இதுவே வந்து ரிவீட் அடிச்சுட்டு, ஏன்னா ஸ்பேஸ் தமிழ பேசி வந்து பாத்தீங்கன்னா இவரு கேட்டார்ல, ஏன்ட்ட ஒரு யூடியூப் சேனல் விலைக்கு கேட்டான்னு சொல்லி அதை போட்டு உடச்சிட்டான். சோ 2 பேருக்கு அந்த வாக்கியத்தினர் அப்பவே வரைஞ்சிட்டு. சோ அதனால இந்த உண்மையில வெளியே வந்துச்சு. மாரிதாஸ் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு கோடி ஒரு யூடியூப் சேனல் விலைக்கு வாங்கி நடத்தின ஆரம்பிச்சாரு. இப்போ அவர் வச்சிருக்க அந்த யூடியூப் சேனல் மாரிதாஸ் அதுவே உண்மையா ஸ்டார்ட் பண்ணதா இல்லைன்னா பாதியில வேற ஏட்டாவது வாங்கினான்னு தெரியல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கு என்னத்த சொல்ல இல்ல. முதல்ல தான் யோக்கியமா வந்துட்டு இந்த மாதிரி பொது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பொது வெளியில பேசுறதுக்கு வரணும். முதல்ல நீங்க யோக்கியமா, மாரிதாஸ் யோக்கியமானு கேட்கிறேன். யோக்கியவானா இருந்தா எதுக்காக பாத்தீங்கன்னா பேசு தமிழா பேசு அதுல டீம்ல போயிட்டு எனக்கு யூடியூப் சேனல் தாங்க, நான் எவ்வளவு பணம் பண்ணாலும் அது ரேட் என்ன சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னது எதுக்காக? அதுக்கு போய் சொல்லிட்டு இந்த மாரிதாஸோடைய தோழ தோழிகள் யாரா இருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க.
ஒருத்தருடைய வீடியோக்கு லைக்ஸ் வியூஸ் வாங்குறதே தப்புனா ஒரு யூடியூப் சேனலே, அதாவது லட்சக்கணக்கான யூடியூப் சேனல் வாங்கி அதை உங்க பேர்ல உங்களோட ஐடென்டிட்டில காட்டுறது எவ்வளவு பெரிய இது பிரார்த்தனம். முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி பொது வெளியில பேசுறது நம்ம யோக்கியமா நம்ம முன்னாடி எவ்வளவு அதெல்லாம் பார்த்துட்டு பேசணும். இல்ல நாட்டுல என்னெல்லாம பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்க ராகுல் காந்தி இவங்க ஓட்டு வாங்கினதே தப்பான முறையில தான் பிஜேபி போலி வாக்காளர்ல வச்சு ஓட்டு வாங்கிட்டாங்க, ஒரே வீட்டுல இத்தனை ஓட்டு இருக்கு அப்படி இப்படின்னு அடுக்குனாரு. சோ அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கு தெரியல. சோ அது வந்து ஆதாரத்தை சப்மிட் பண்ண சொன்னாங்க, இவர் சப்மிட் பண்ண ஏன் தெரியல, ராகுல் காந்தி என்னத்துக்கு தெரியல, இவரு ஃபேக்கா சொன்னாரா உண்மையா நடந்து ஃபேக்கான்னு தெரியல. சோ இல்ல கேக்குறேன், நாட்டுல அப்படிலாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பத்தி அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இங்க ஒரு மனுஷன் சொல்லிவிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றாரு, அதுக்கு இவ்வளவு லைக்ஸ் போயிட்டு அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு உள்ள சமூக கருத்துக்களை கூத்துறோம் புரட்சி போடுறங்கிற பேர்ல வந்துட்டு புலனாய் புலி மதிப்பு வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு முழுக்க விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் பெருசா வளர்றதே பிடிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு ஜோசப் விஜயன் கிறிஸ்டியனா, அவர் வந்து பிஜேபிக்கு எதிரான, அவருக்கு இந்து கிடையாதான். ரஜினிகாந்தா இருந்தா சப்போர்ட் பண்ணுவார் மாரிதாஸ், ஏன்னா அவர் வந்து இந்துக்களுக்கு ஆன்மீக வழியில அவர் இந்துக்கள் சப்போர்ட் பிஜேபி வந்து சம்படிக்கிறவர். ஸோ அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வருவார், தலைவர் வருவார், அப்படி பண்ணாரு ரோடா இது வந்து வீடியோ போட்டு பிரச்சாரம் பண்ணாரு. இப்ப விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்ணா ரசிகை குஞ்சுக்கலாம். அப்ப இவரு என்ன கேட்க மாரிதாஸ், ஏன்னா முழுக்க இப்படிதான் போயிட்டு ஆரம்பத்துல விஜய் அவர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த முதல் மாடலாம் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி மாரிதாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பிஜேபி டேரக்டா அடிக்க ஆரம்பிச்சார்ல. முதல் மாட்டில் அதிகமா டிஎம்கே அடிச்சிருந்தாரு, அட்டாக் பண்ணியிருந்தாரு. பிஜேபி லைட்டா அட்டாக் பண்ணியிருந்தாரு, அதனால பெருசா கண்டிக்கல, அதனால சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிஜேபியும் இப்ப இந்த மாடல பிஜேபி பொழந்து போட ஆரம்பிச்சார்ல, ரெண்டு பேரையும் ஈக்குவலா வச்சு அடிக்காருல. உடனே இங்க வந்து பாத்தீங்கன்னா எதிரா அதை பாத்தீங்கன்னா விஜய் வந்து அப்படி, விஜய் வந்து இப்படி, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்தோலிக்க சபையில இயக்குது, அவங்க மாமையை பாத்தீங்கன்னா லயல கும்பல் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க. அதாவது இவர் வந்து சினிமா திரைப்படத்துல வந்து ஏன் இங்க வந்தாரு, சினிமா திரைப்படத்துல வரக்கூடிய பணத்தோடையும் கோடியா பணத்தை வந்து லண்டன்ல இயக்க போறாங்க, அதுதான் இவங்க ஒய்ஃப் அங்க அனுப்பியிருக்காரு, லண்டன்ல இருந்து நிறைய மாஃபியா கும்பல் மூலமா இவரை இயக்குறாங்க அப்படி இப்படின்னு முழுக்க அவர் வந்து மதத்தை சமய சார்ந்தே அப்படின்னா ஒரு மதத்தை சார்ந்தே தான் போறாரு அப்படின்னு சொல்லி முழுக்க அப்படி வன்மத்தை கைட்டு இருந்தா அந்த மாரிதாஸ். சோ அப்போ வந்து அந்த மதத்தை வச்சு யார் ஆசைப்பட்டிருக்காங்க நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாரிதாஸ் முழுக்க விஜயவர் மேல அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்து கிடையாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் முழுக்க ஒரு மதத்தை குறிப்பிட்டு அவர் வந்து பயங்கரமா சாடிட்டு இருக்க தொடர்ந்து அவர் வீடியோ பார்த்து தெரியும். சோ அதுலதான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மாட்டுல அவர் RSS டேரக்டா அடிச்ச உடனே தாங்க முடியல, உடனே உட்காந்து அவரை எதிர்த்து முழுக்க எதுக்குன்னு கேட்கிறேன். ஏன்னா இது பெரிய ஒரு குற்றம் மாதிரி, அதாவது பாத்தீங்கன்னா இதுல பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு, நாட்டா என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்ட வீடியோ போட்டதுக்கு இவ்வளவுக்குள்ள என்ன சொல்ல. சரி மக்களை இதை பார்த்துட்டு இருக்கீங்க, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்க என்ன சொல்ல நினைச்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.